நம்ம நாட்டுல இருக்கிற பெண்கள முன்னேற்றணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு உரிமைய பெண்களுக்கு குடுக்க, அந்த உரிமைலாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி பல லட்சம் பெண்கள் எதிர்த்து நின்டாங்க. அந்த கதை தெரியுமா? எஸ். உலகம் ஃபுல்லா பெண்கள் ஓட்டுரிமை, அதாவது வாக்களிக்க உரிமை வாங்குறதே பெரிய போராட்டமா இருந்த காலத்துல, இந்தியால பெண்களுக்கு வாக்களிக்க உரிமை கொடுக்கப்பட்டது. அதாவது 1952ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல 21 வயதான அனைவருக்கும் வாக்களிக்க உரிமை கொடுக்கப்படுது. அதுல பெண்களும் இன்க்ளூடிங். எலெக்ஷன் கமிஷன் பெண்களை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்க வீதி வீதியா போறாங்க. பட் அப்ப பல லட்சம் பெண்கள், இந்தியால இருந்த பல லட்சம் பெண்கள் போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? நாங்க ஓட்டு போட வரோம், பட் எங்க நேம் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா எங்க கணவரோட பேரோ, பையனின் பேரோ, எங்க தந்தையின் பேரோ தான் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது ராமனின் மனைவி காந்தியின் மகள் மாதிரி எங்க பேரை எழுதிக்கோங்க, எங்களோட பேரை டைரக்டா எழுதாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு அப்போது இருந்த எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சன் ஸ்ட்ரிக்டா எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த மாதிரி நாங்க பேர் எழுத மாட்டோம் சொல்லியிருந்தாரு. இந்திய தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்டா சொல்லியும் பல லட்சம் பெண்கள் எங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வேணாம்னு சொல்லி கண்டுக்காம போயிட்டாங்க. அப்படி இருந்துச்சு இந்தியால பெண்களின் அவேர்னஸ் அந்த காலத்துல. இதை பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.